தாய்மானம் என்ன நடக்குன்னு பாருங்க மக்களே. அது தாயா பெத்த தாய் இப்படி இன்னும் தத்தெடுத்த மாதிரி தான் இருக்குன்னு அம்மாட சேப்பே இல்லை. நீ என்ன வேலைக்கு அனுப்பிட்டு போய் பெரிய ஒரு பிலாப்பழத்தை வேணின்னு வந்து அதை சாப்பிட 20 ரூபா சாப்பிட்டு இப்போ விடியப்புறம் நான் வேலையால் வேற தனக்கு புட்டை வச்சு தர சொல்லி எனக்கு என்ன மண்டை பிள்ளையா வேலையால் வந்து உனக்கு புட்டை வச்சு தரேன். நீ ஊரில் அடிச்சு நான் உனக்கு இப்போ புட்டு. ஓ இவர் அடுத்தவர் தனக்கு சுட புட்டு தேவைப்பட இருக்கு. சுட புட்டுக்கு பிலாப்பழம் இந்த ஃப்ரிட்ஜுக்கெலாம் அப்படியே முளிச்சட்டி புட்டும் அப்படியே இருக்குது. அவிச்சு போட்டு தூக்கி வச்சுட்டு போனேன். அதை விட மக்களே இவருக்கு வந்து பிலாப்பழம் வெட்டவே தெரியாது. இங்கே பாருங்க இப்படி வெட்டி வச்சுருக்கேன். பொங்குடுதில் நீ பிலாப்பழம் வெட்டி இங்கே வந்து கனடாவில் இவ்வளோ பிலாப்பழம் ஃபுல்லாக சதையை அப்படியே வெட்டி நான் இவ்வளோ நேரம் அதை கோதி அதை சாப்பிட்டுருக்க தான் வந்து சுளையாக ஆஞ்சி வைக்கிறேன். அதோட கைக்கு வந்து அந்த எண்ணெய் போட இல்லை. ஏன் உண்டை கை இருந்தாலும் பிலாப்பழம் சாப்பிட்றது நாங்கள் தானே. அதை விட சரியான வெக்கையாக இருக்குன்னு ஃபேன் பண்ணின வராம். அது வந்து என்ன விலையாண்டு கேட்குறேன் 40 ரூபாண்டார். நான் சொன்னேன் ஏன் நான் வந்து பெரிய ஃபேன் பண்ணினேன் 36 ரூபான்னு சொல்லி பிறகு தான் உண்மையை சொல்கிறேன். 19 ரூபா 99 சும்மா. ஏன்னா 40 ரூபா சொன்னால் நான் அரைவாசி காசை தருவேனண்டு. நான் தரமாட்டேன்னு சொல்ல தான் சுவிஸுக்கு போய் ஃபேனை கொண்டு வெளியே வச்சுட்டு போவேன். நீ வெளியே வைக்க நான் எட்டி பார்த்துட்டு உள்ளே உடனே வைப்பேன். நான் சொல்லிட்டேன் அதை ஃபேனை நீ உள்ளே வச்சுட்டு போனேன்னா நீ தான் காசு தரணுன்ற உடனே பயத்தில் தான் வெளியே வச்சுட்டு போவேறான். இந்த பயபக்தியாக இரு. அம்மா உங்களோட புள்ள அவ்வளோ திறமா இல்லை. தத்தெடுத்த பிள்ளை என்னென்ன பாட்டது. 4 பிலாப்பழத்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்க வை. பிலாப்பழம் வந்து 249 பவுண்ட்ஸ் இப்போ போகுது. இன்னும் கொஞ்சம் நாள்லன்னா 149 போகும். அது மட்டும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் 149 விரட்டுக்கண்டு பெரிய துண்டெல்லாம் வரும். என்ன ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு. நீ அதை மட்டும் முழு பிலாப்பழம் எடுத்தால் 149 இப்போ 249. முழுசாக எடுத்தால் 149 199 முழுசாக எடுத்து 149 நான் வண்டி அரைவாசி எறிஞ்சிட்டு அரைவாசி வந்துருப்பேன். எல்லாம் ஒன்று தான் விலை, எல்லாம் ஒன்று தான். இப்போ இந்த சக்கைகள் இந்த இதுகளுக்கு எல்லாம் என்னண்டா காசு கழிப்பினாவே சுள்ளையை மட்டும் தந்தால் 249க்கு பரவாயில்லை வேர்த்தண்டு வேண்டலாம். என்னன்னு சொன்னால் ஊரில் மாடுகளுக்கு போடுறோம். அப்போ நீ தான் அதை சாப்பிடணும். இப்போ அதான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து அது தக்கனால சாப்பிடாம விட்டுட்டு விட்டதுனால பெரிய நாட்டம் இல்லை. பெரிய நாட்டம் இல்லை. உனக்கு இப்போ சுளை தேவைப்படுதா? கனடாவில் 5 மணிக்கு எழும்பி அமைஞ்சு பாருங்க இவ்வளோ பிலாப்பழம் ஆஞ்சி வச்சுருக்கிறேன். இது நேற்று இப்படி ஒரு பிளேட் ஆஞ்ச வராம. ஆனால் அது என்ன நடந்தது இன்னுமே கண்டுபிடிக்கப்படல. கேமரா உள்ள செக் பண்ணதை பிடிபடுமா என்ன நடந்தது அந்த பிலாப்பழத்துக்கு. எவ்வளோ ஆஞ்சனி காட்டு. இப்போ மாடு இல்லை நீயும் பிரசாந்தமாக சாப்பிட முடியும். பாருங்க மக்களே ஒரு வார்த்தை கேட்காம இப்படி சாப்பிட்றேன். ரெண்டும் பிலாப்பழமும் புட்டும் வெள்ளைப்புட்டும் சீனியும். மற்றது வேறு நேற்று ஒரு கடையில் சாப்பாடு வேண்டினவர் பெரிய டப்பாவில் வந்து கறி வேண்டினவர் சிக்கன் கறி $18. மற்றது இடியப்பம் வேண்டினது, கனவா கறியும் வேண்டினது. அவற்ற வாக்கு மூலம் வந்து என்னென்று இருக்கா கேட்போம். சொல்லு என்ன நடந்தது. சிக்கன் கறி சாப்பிடவே இல்லாது ஃபுல்லாக எண்ணெயும் எரிச்சு ஒரு கப்பாக இருக்குது. ஒரு தரம் சாப்பிட்டு பார்க்கல அது அந்த தான் இருக்கு அப்படியே.
என்னன்னு சொன்னால் ஒரு கடைக்காரர் வந்து சாப்பாட்டை வெளியில் கொடுக்க அவன் டேஸ்ட் பண்ணி கொடுக்கணும், இந்த சாப்பாடு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது. சனம் பசுவோட வேண்டி கொண்டு போவோம், இல்லை ஒரு ஆசைக்கு வேண்டி கொண்டு போவோம். வேண்டி கொண்டு போய் இந்த சாப்பாடு எறிகிறன்னா அநியாயம் தானே. அதனால் அவள் வந்து சாப்பிட்டு பார்த்து எந்த கடையுண்டுங்களுக்கு அது இது இல்லை, பொதுவாக நாங்கள் சொல்கிறோம். கடை பேரை சொல்ல இல்லை, ஆனால் சும்மா பொதுவாக ஓகே. 50 இடியப்பம் பண்ணாங்க, சிக்கன் கறி பண்ணாங்க, கனவா பண்ணாங்க. கனவாயும் அதே தான், டேஸ்ட்டே இல்லை, ஒன்றுமே இல்லை. சொதியும் சாம்பலும் நல்லா இருந்தது. இடியப்பம் அதோட கிடச்ச சாப்பிட கனவாயும் சாப்பிடல, சிக்கன் கறியும் சாப்பிடல. அப்போ எவ்வளோ அநியாமல் கிட்டத்தட்ட நான் 18 10 28 ரூபாய் நினைக்கிறேன். காசுக்கு அதுக்காக சொல்லல, சாப்பாடு டேஸ்ட்டை சொல்கிறோம். ஒரு கடைக்காரர் வந்து கொடுக்கும்போது அவையும் சாப்பிட்டு பார்க்க வேணும், அதுதான் நான் சொல்கிறேன். அவ்வளோ. ஓகே, நன்றி, வணக்கம். அதால் நீ இன்றைக்கு சிக்கன் கறியை வீட்டில் வச்சு தர நான் பார்க்குறேன். நீ எப்படி சமைச்சு எங்கள் அண்ணன் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தார் சுவிஸில், அப்போ அவர் வந்து எல்லா சாப்பாடும் சமைப்பார். கேட்டுப்பார். நாங்கள் நேற்று ரைஸில் லண்டனில் சாப்பிட்றது. நாங்கள் வேலை செய்த ஓனர் வந்தார், அவர் வந்து சொன்னார் இந்த இதை பற்றி. சிக்கன் இன்னும் பண்டிகரை வச்சுனாங்க, அதை பற்றி தாங்கள் காய்ச்சதுன்னு சொல்லி நான் வைக்கிற மாதிரி வராங்க. அதை வந்து ஒரு விருப்பத்தோடு சமைக்க வேணும், விருப்பம் இல்லாமல் சமைச்சு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. என்ன சொல்லிட்டியா நீ? அது நான் என்னென்ன இந்த கறி நல்லா இருந்ததாண்டா அது அதை விட மோசமாக பண்ணிட்டு. ஸோ மக்களே, நீங்கள் வந்து கடைக்காரர் வந்து இவற்ற கதையை கேட்காதீங்க. என்னண்டா இவர் வந்து எந்த கறியே நல்லா இல்லைன்றவர் ரெண்டபடியா இவற்ற கதையை கணக்கில் எடுக்காதீங்க. உண்மையை சொன்னால் கணக்கில் எடுக்காதீங்க. உண்மையை சொன்னால் கணக்கில் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. என்னென்னா காசை கொடுத்து வேணுற நாங்கள் வந்து தரமான பொருள் வேணும். மற்ற இன்னொன்று தேங்காய் பூ வந்து வேண்டினான் அன்றைக்கு. தேங்காய் பூ வந்து 2 ஒரு பிராண்டு வந்து வேண்டி அது புட்டுக்க போட்டு அவிக்கலைன்னா மஞ்சளாக வருதுன்னா அதுவும் பழுதாக போயிட்டுது. அது 4 பேக்கெட்டு வேணால் அது அப்படியே இருக்குது. அப்புறம் திருப்பி வேறு பிராண்டில் வாங்கி பார்த்தா அதுவும் புட்டுக்குள்ளே போட்டு அவிக்கல, அதுக்கும் செலவாக வருது. இப்போ நீங்கள் கேட்கலாமே என் தேங்காய் வண்டி திருவ வேண்டியதானேண்டு. திருவிறத்துக்கு முழங்கால் இல்லாது முட்டி வலி எல்லாம் இருக்குது. சரி, இப்போ எங்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்குது, தேங்காய் பூவாக வருதுண்டு வேண்டி போட்டால் இப்படி இருக்குது. அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க மக்களே இல்லை கடைக்காரரே, ஹோல்சேல்காரர் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி. தேங்காய் பூக்கள் நாங்கள் காசு கொடுத்து வேண்டுறோம். 7 ரூபா 8 ரூபா ஒரு பேக்கெட்டு, பெரிய பேக்கெட்டுகள் வாங்கிக்கல வந்து அது கவனமாக நீங்கள் எங்களுக்கு தரணும். கொண்டு கொடுத்தா ரிஃபண்ட் தருவீங்க தான், ஆனாலும் வந்து நீங்கள் தரமாக முதலே செய்துட்டா நல்லது தானே. என்னென்னா மெனக்கட்டு நாங்கள் வேண்டினது புட்டை மாவை குழஞ்சி அதுக்கு போட்டு அவிச்சிட்டு இறக்கி பார்க்க மஞ்சளாக இருக்குது. அப்புறம் என்ன செய்கிறது? புட்டையும் சேர்த்து தான் கொட்ட வேண்டி கிடக்கு. என்ன மஞ்சள் தேங்காயோ தெரியல, மஞ்சள் காமலை வந்ததுங்க. இதான் அந்த சிக்கன் கறி. நிறைய எண்ணெயை வெளியில் ஊற்றினவையாம். நிறைய கொலஸ்ட்ரால் பிடிச்ச ஆக்கள் இருக்குன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயை குறைச்சி நல்லா சமைக்க பாருங்கள். இன்றைக்கு எங்களோட அன்னிக்கு வந்து பிறந்த நாள், எல்லோரும் விஷ் பண்ணி விடுங்கோ. தேங்க்யூ ஸோ மச். எத்தனாவது வயசு? 18 78? மரீனா, டெல் மீ ஹவ் ஓல்ட் ஆர் யூ? பார்த்தீங்களா மக்களே, வேலையால் வந்து இவருக்கு புட்டை வச்சு நான் போன கிழமை இல்லை நேற்று தான் அவிச்சேன் நான். சரி, அதை அவிச்சதே ஏதோ சூடாக்கி தந்தது தானே. ஏதோ சொல்லி காட்டணுமா நீங்கள் கட்டாயம். அவரெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன படுக்க விடையில என்ன கடைக்காரர் மட்டும் சொல்கிறோமா இந்த பிரச்சனையை சொன்னால் ஒருத்தர் என் வீட்டை எந்த சாப்பாடு எல்லாருக்கும் தெரியும். அதான் ஒருத்தரும் பாரு இல்லையா? ஓகே, தட்ஸ் நார்மல். பார்த்தியா டொஜ்ஜு கதைச்சி விட்டார். இன்னும் கண்டு ஒன்று என்ன டொஜ்ஜு வருது. தேங்க்யூ, பாய் பாய்.